வணக்கம். இது விடியலின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு ஏற்ற சரியான தலைமைத்துவம் ராஜபக்சர்கள்தான், மார்தட்டிக் கொள்ளும் நாமல். நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை பாதுகாக்க வேண்டும், விகாரை சொத்துக்களில் கை வைக்க வேண்டாம், ரணில் கூறுவது என்ன? முற்றாக முடங்கிய அரச வைத்தியசாலைகள், நாடு முழுவதும் 24 மணித்தியால அடையாள வேலைநிறுத்த போராட்டம். வெளிநாட்டில் தலைமறைவான பாதாள உலக கும்பல் தலைவரின் முக்கிய சகா கைது, ஆயுதங்களும் மீட்பு. திடீர் பணிப்புறக்கணிப்பில் மின்சார தொழிற்சங்கங்கள், இருளில் மூழ்கும் அபாயத்தில் இலங்கை. எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 7 தமிழக மீனவர்கள் கைது, தொடர்ந்து மோசமடையும் நிலைமை. பாடசாலை மாணவிகளுக்கு ஆபாச காணொளி காண்பித்த நபருக்கு நடந்த தரமான சம்பவம், மாணவிகள் வைத்தியசாலையில். தொடர்வன விரிவான செய்திகள். ராஜபக்ச குடும்ப அரசியலிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலும் இனவாத சிந்தனை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இந்த கருத்தை முன்வைத்தார். அவர் தொடர்ந்து கூறுகையில், தங்களது அரசியல் பயணம் உண்மையான மக்கள் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்டதாகவும் இன மத வேறுபாடு இன்றி அனைத்து சமூகங்களுக்காகவும் செயற்பட்டதாகவும் குறிப்பிட்டார். வடக்கில் போர் நடைபெற்ற காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளால் அகற்றப்பட்ட மடுமாதா ஆலயத்தின் புனித சிலையை மீட்டு மீண்டும் திருவிழா நடத்துவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டதாக அவர் நினைவுபடுத்தினார். அதேபோன்று முல்லைத்தீவு காளி கோயிலுக்கு அனைத்து மக்களும் பயமின்றி செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்நிலையில் தற்போதைய அரசாங்கம் அரசியல் லாபத்திற்காக எதிர்க்கட்சியினரை குற்றம் சாட்டி மக்களின் உண்மையான பிரச்சனைகளை மறைக்க முயல்கின்றதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். திருகோணமலை புத்த சிலை சம்பவம் தொடர்பில் சில பிக்குகள் கைது செய்யப்பட்டதை குறிப்பிட்ட அவர் பின்னர் அதே சிலையை மீண்டும் போலீசார் கொண்டு வந்து வைத்துள்ளதாகவும் கூறினார். இதனால் சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் பிக்குகளுக்கும் போலீசாருக்கும் மாறுபட்ட அணுகுமுறையை அரசாங்கம் பின்பற்றுகிறது என்றும் அவர் விமர்சித்தார். நாட்டை ஆளும் அரசாங்கம் பௌத்த மதத்தை பாதுகாப்பது அவசியமான பொறுப்பு என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். அந்நிய ஆட்சி காலத்திலும் பௌத்த மதத்திற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதை நினைவூட்டிய அவர் தற்போதைய ஆட்சியாளர்கள் அந்த பொறுப்பை புறக்கணிக்க முடியாது என குறிப்பிட்டார். காலி பகுதியில் நடைபெற்ற மத நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இக்கருத்துக்களை வெளியிட்டார். மேலும் அவர் தெரிவித்ததாவது, விகாரைகள் மற்றும் தேவாலயங்களை பாதுகாக்கும் சட்டம் தற்போது அமலில் உள்ளது. அதன்படி விகாரைக்கு உரிய சொத்துக்கள் விகாரைகளுக்கே உரியனவாகும், தேவாலய சொத்துக்கள் தேவாலயங்களுக்கே உரியனவாகவும் இருக்க வேண்டும். விகாரைகளுக்கும் தேவாலயங்களுக்கும் வழங்கப்படும் தங்க நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் அவற்றின் சொத்துக்களாகவே கருதப்பட வேண்டும். அவற்றில் கை வைக்கப்படும் நிலை உருவானால் நாட்டின் எதிர்காலத்தில் ஏற்படும் விளைவுகளை யாராலும் கணிக்க முடியாது என அவர் எச்சரித்தார். மேலும் 1815ஆம் ஆண்டில் ஆங்கிலேய மன்னர் 3ஆம் ஜார்ஜ் கூட பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்கான பொறுப்பை ஏற்றிருந்ததாக ரணில் விக்ரமசிங்க நினைவூட்டினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் இன்று காலை 8 மணி முதல் 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளதாக அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. மாளிகவத்தை சிறுநீரக வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் மேற்கொண்டதாக கூறப்படும் தன்னிச்சையான நடவடிக்கைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சு இதுவரை உரிய நடவடிக்கைகள் எடுக்காததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக சங்கத்தின் தலைவர் காணுக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அக்கரைப்பற்று வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக கிழக்கு மாகாணத்தில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் வேலை நிறுத்தம் இன்று 5வது நாளாக தொடர்கிறது என அதன் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். வெளிநாட்டில் செயற்படும் பாதாள உலக கும்பல் தலைவருடன் தொடர்புடைய ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களகத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற விசாரணை பிரிவு கைது செய்துள்ளது. கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் அனுராதபுரம் மாவட்டத்தின் மீகலேவ சியம்பலன் கமுவ பகுதியில் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்கமுவ பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து ஒரு துப்பாக்கி மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்றும்
ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். முன்னறிவிப்பு ஏதுமில்லாமல் நாடு முழுவதும் திடீர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தயாராக இருப்பதாக மின்சார தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மின்சார சபை மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் கீழ் பணியாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுசக்தி அமைச்சு புறக்கணித்து வருவதாக கூறிய இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் பொறியியலாளர்கள் சங்கம், தொழில்நுட்ப அதிகாரிகள் சங்கம், போக்குவரத்து ஊழியர் சங்கம், அலுவலக சேவை சங்கம், கூட்டு மின்சார சங்கம், அழைப்பு மைய பணியாளர் சங்கம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் மன்றம் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் இணைந்து செயற்பட உள்ளதாக அறிவித்துள்ளன. இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவுறுத்தலில் கையெழுத்திட தேவையான நடவடிக்கைகள் நிறைவு பெற்றுள்ளன என தகவல் கிடைத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை சுதந்திர சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்த தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்துமாறு அவர் அரசாங்கத்தையும் வலுசக்தி அமைச்சரையும் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் இலங்கை எல்லைக்குள் மீன்பிடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் 7 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு வருவதுடன் அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்படுகின்றன. அந்த வரிசையில் சமீபத்தில் நெடுந்தீவு அருகே கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 7 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது. இந்த மீனவர்கள் மயிலாடுதுறை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்றவர்கள் எனவும் அவர்களுக்கு சொந்தமான 2 நாட்டுப்படகுகள் கடற்படையால் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு அழைத்து வந்து மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவிகளுக்கு தொடர்ந்து ஆபாச காணொலிகளை காட்டியதாக கூறப்படும் நபர் ஒருவர் நானுஓயா போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். 11 முதல் 14 வயதுக்குட்பட்ட மாணவிகளிடம் இருந்து கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நானுஓயா போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் ஜனக பண்டார தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர் நானுஓயா பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய நபர் என்பதுடன் 3 பிள்ளைகளின் தந்தையுமாவார். அவர் இன்று நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். முறைப்பாடு செய்துள்ள 6 மாணவிகள் சட்ட வைத்திய பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானுஓயா போலீஸ் நிலையத்தின் மகளிர் மற்றும் சிறுவர் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்.